நண்பர்களே, வாழ்க்கை பயணத்தோட கடினமான நாள் தான் இன்னைக்கு. அந்த கடினத்தையே கதற விட மனமா கிளம்பியாச்சு. நம்ம பெஸ்போக் டிசைனரோட புது ஸ்டோர் புது சிட்டில ஓபன் பண்ண போறோம். அதுக்குரிய ஏற்றுமதி இறக்குமதி வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. குடோன்ல உள்ள ஸ்டாக் ஆஃப் எல்லாம் வண்டியில ஏத்தி, வண்டியில உள்ள ஸ்டாக் ஆஃப் எல்லாம் திருப்பி குடோன்ல ஏத்தி, பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அப்படி இல்ல, வண்டியில உள்ள ஸ்டாக் ஆஃப் எல்லாம் ஸ்டோர்ல ஏத்தி பிரிச்சு பேக் பண்ணி இதை நம்ம அந்த ஸ்டோர் கொண்டு போகணும். புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கஷ்டத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. நமக்கு இது 5வது ஸ்டோர்னால பழகிருச்சு. ஒரு வழியாக எல்லா ஸ்டாக்கையும் ஏத்தி முடிச்சாச்சு. என்ன நோம்புனால கொஞ்சம் நாக்கு தள்ளிருச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்தந்த நேரத்துல அந்தந்த தொழுகையை தொழுதுட்டு நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து நல்ல ஒரு துவாவை போட்டாச்சு. ரெஸ்ட் இல்லாம அடுத்த ஒரு தரமான டாஸ்க், பேங்க்ல போய் பணம் போடணும். அதுவும் SBI பேங்க்ல. கஷ்டப்பட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி போய் கொடுத்தா கேஷ் டெபாசிட் உள்ள பண்ண முடியாது, வெளியே ஏடிஎம்ல போய் பண்ணுங்கன்றாங்க. வெளியே ஏடிஎம்ல போய் பண்ணா ஒரு ஊரே கியூல நிக்கிறாங்க. சரின்னு பக்கத்துல உள்ள அண்ணா நகர் பிரான்ச்ல போனா அங்கே அதே கதி தான், ஏடிஎம் அவுட் ஆஃப் சர்வீஸ். கியூல நின்று போய் போட்டா அந்த மிஷினும் ஃபுல் ஆயிருச்சு. இந்த SBI காரன்ட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன், நல்லாவே இருக்க மாட்டீங்களா. வந்து பாய்ஸோட நோம்ப திறந்துட்டு நேரா நம்ம இஞ்சி டீ ஸ்பாட்டுக்கு போய் அங்க போனா நம்ம நண்பா சேம்ஸ் நண்பரோட பேச்சுவார்த்தையை போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. இன்னைக்கு வாங்கின அடிகளை மறக்கிற மாதிரி தரமான ஒரு டாப்பை போட்டு மனமா ஒரு இஞ்சி டீயை போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ரோட்டோரோ விளாக்ஸ்க்கு ஒளிப்பதிவு பண்ண டிஓபி நவீன்ராஜ் வந்திருந்தாப்புல. நறுக்குன்னு 4 ஷாட்டை எடுத்து கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருந்தாப்புல. அப்புறம் நம்ம புது கடைக்குரிய பிளானிங்ஸை தீவிரமா பண்ணிட்டு நம்ம வேலைக்கு விட்ட FG-யை தம்பி எடுத்துட்டு வந்துட்டாப்புல. அதுல வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.